நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில 2 முறை எம்எல்ஏவா இருந்த பொன்னுசாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டாரு. 1950ஆம் ஆண்டு பிறந்த பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு இன்று மாரடைப்பானது ஏற்பட்டிருக்கு. இப்படி இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட உடனே கொல்லிமலையில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் கொண்டு போயிருக்காங்க. அங்க இவரு இறந்துட்டதா அறிவிச்சிருக்காங்க. சேந்தமங்கலம் அப்படின்றது பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடுவன்சி. இந்த கான்ஸ்டிடுவன்சியில இவர் 4 முறை போட்டியிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இவருடைய அரசியல் பயணமானது அதிமுக தான் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டு மாதிரி அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்து திமுக இணைஞ்சாரு. இப்படி திமுக இணைஞ்ச இவர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேந்தமங்கலம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய கட்சியில இணைந்து சேந்தமங்கலம் தொகுதியில போட்டியிட்டாரு. பட் இந்த முறை அவர் தோல்வியை சந்திச்சாரு. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலையும் இவர் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. ஆனா 2021ஆம் ஆண்டு சேந்தமங்கலம் தொகுதியில திமுக சார்பா போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றாரு. இந்த துயர செய்தியை அறிந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்ற அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சாரு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு.